Hi friends, welcome to Prabhas Cooking Channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா வெற்றிலை பாயாசம் தான் பார்க்க போறோம். அது எப்படி செய்யுதுன்றது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ingredients பார்த்தலாம். பிஸ்தா ஒரு 10, வெற்றிலை வந்து ஒரு 6 எடுத்துருக்கேன். அதுக்கு அப்புறம் வந்து பாதாம் வந்து ஒரு 10 எல்லாமே பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். 2 ஏலக்காய் வந்து நுணுக்கி வச்சிருக்கேன். அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாதாம் பிசின் எடுத்து வச்சிருக்கேன். அது வந்து நான் ஆல்ரெடி ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து பாதாம் பிசின்னு நான் ஆல்ரெடி ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் பாருங்க. அதுக்கு அப்புறம் வந்து பாதாமும் முந்திரியும் வந்து ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். அது வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு 10 எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ ஒரு 1/2 லிட்டர் பால் வந்து ஒரு பாத்திரத்துல ஊத்தி அது நல்லா நம்ம சுண்ட காய்ச்ச வேண்டியதுதான். அது காயட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இப்போ நம்ம ஜார்ல வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற பாதாமும் முந்திரியும் நல்லா கொஞ்சமா தண்ணி விட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கலாம். இது வந்து ரொம்பவே சிம்பிளான ரெசிபி. டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம ரெகுலராக எப்பயும் செய்கிறத விட இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெத்தலை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அதை ஜூஸ் வர பதத்துக்கு நம்ம அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதை வந்து நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சாறு மட்டும் நம்மளுக்கு கிடைச்சா போதும். நல்லா இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். இப்போ நல்லா பால் ஓரளவுக்கு வந்து சுண்டிடுச்சு. நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இப்போ கொஞ்சம் பால் நல்லா சுண்டிடுச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை வந்து அந்த பாதாம் முந்திரி பேஸ்ட்டை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடலாம். மீடியம் குக்கிலே வச்சு பண்ணுங்கள். இல்லைன்னா பால் ஓவராக சுண்டிடும். அதுக்கப்புறம் நம்ம நுணுக்கி வச்சுருக்கிற 2 ஏலக்காயை வந்து ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ வந்து சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை வந்து நான் ஒரு 8 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு இனிப்பு இன்னும் அதிகமாக தேவைன்னாலும் நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா பால் நல்லா சுண்டி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து குங்குமப்பூ வந்து ஒரு 5 பூ ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுக்கிற அந்த வெத்தலையுடைய சாறு எடுத்து ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 3-4 கொதி வந்தால் போதும். அதனுடைய பச்சை ஸ்மெல் போகணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோ குக்கில் வச்சுக்கோங்க. நல்லா ஸ்லோ குக்கில் வச்சதுக்கப்புறம் அதை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா பாலை நல்லா ஆற வச்சுடுங்க. இதை வந்து நம்ம வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த முந்திரி, பாதாம், பிஸ்தா, குங்குமப்பூ இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற அந்த பாதாம் பிசின் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். ரொம்பவே டேஸ்டியான ஹெல்தியான ஒரு சூப்பரான வெற்றிலை பாயாசம். சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.